வணக்கம் யூடியூப் நேயர்களே. மோகன் ஆர்ட்ஸ் என்ற பேனர் வரையும் நிறுவனத்தை நடத்தி வந்த மோகன் நடிகர் எம்.ஆர். சந்தானத்துடன் சேர்ந்து ராஜாமணி பிக்சர்ஸ் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி காலத்தால் அழிக்க முடியாத காவியமான பாசமலர் திரைக்காவியத்தை 1961 நமக்கு கொடுத்தார்கள். பிறகு 1963 அதே பேனரில் அவர்கள் தயாரித்த படம்தான் குங்குமம். படத்தின் திரைக்கதையை படமாக்கும் நேரத்தில் நேர்ந்த பிழையால் நாயகனும் நாயகியும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள், அதாவது அண்ணன் தங்கை முறை வருகின்றது என்ற சந்தேகம் எழுந்ததால் சென்சாரில் சில பல காட்சிகள் வெட்டப்பட்டது. படத்தின் சில பல காட்சிகளை மறுபடியும் படமாக்கம் செய்ய வேண்டும் என்ற நிலைமை உருவானது. ஆனால் அந்த நேரத்தில் பெரும் பொருட்செலவில் பந்துலு தயாரித்து இயக்கிக் கொண்டிருந்த கர்ணன் படத்துக்காக ஜெய்ப்பூரில் முகாமிட்டிருந்தார் நடிகர் திலகம். அதை விட்டு வந்தால் பந்துலு பாதிக்கப்படுவார் என்பதால் தன் சொந்த படம் போன்ற குங்குமத்தை, அதுவும் தன்னை திரை உலகுக்கு அறிமுகப்படுத்திய கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின் இயக்கம் என்ற போதிலும் அதற்கு முக்கியத்துவம் தராமல் கர்ணன் படப்பிடிப்பில் தொடர்ந்தார் நடிகர் திலகம். இந்த காரணத்தால் ரீஷூட் செய்யப்படாமல் குங்குமம் 1963 ஆகஸ்ட் 2 அன்று வெளியானது. மேற்சொன்ன காரணங்களால் படம் பெற வேண்டிய வெற்றியை பெற முடியவில்லை. அந்த படத்துக்கு பிறகு ராஜாமணி பிக்சர்ஸ் படம் எதுவும் தயாரிக்கவில்லை. இந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக இருந்த எம்.ஆர். சந்தானம் இயக்குனர் சந்தான பாரதியின் தந்தை. இதற்கு இடையில் கமலா பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அன்னை இளம் படத்தை தயாரித்தார். இது 1963 வருடம் நவம்பர் 15 அன்று வெளியானது. சில வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு படம் தயாரிக்க துவங்கி அதற்கு தங்களின் முதல் பட இயக்குனரான பீம்சிங்கை ஒப்பந்தம் செய்தார். 1965 வெளிவந்த பழனி, சாந்தி திரைப்படங்களுக்கு பிறகு பீம்சிங் இந்தி பட உலகில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார். இருந்தாலும் இந்த படத்தை இயக்குவதற்கு ஒப்புக்கொண்டார். அந்த காலத்தில் பருவ இதழ்களில் கதை தொடர்கதை எழுதி கொண்டிருந்தவர் பிலஹரி ராமன் என்ற இயற்பெயர் கொண்ட இவருடைய கதைதான் பாலாடை. அவரே வசனம் எழுத படப்பிடிப்பு தொடங்கியது. ஆனால் தமிழ், இந்தி என்று ஒரே நேரத்தில் இரட்டை குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த பீம்சிங்கால் இந்த படத்தில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் படப்பிடிப்பு விட்டு நடந்தது. கல்யாணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாத மனைவி தன்னுடைய கணவனுக்கு வாரிசு வேண்டும் என்று முடிவு செய்து தன் தங்கையையும் கணவனையும் 2ஆம் திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாள். திருமணம் முடிந்து அவர்கள் முதலிரவுக்கு செல்லும் நேரத்தில் இங்கே இவள் கர்ப்பம் என்று தெரிய வருகின்றது. இந்த சுவராசியமான முடிச்சு விழும்போது இடைவேளை. ஆடியன்ஸ் நிமிர்ந்து உட்காரும் நேரம். ஆகா, இதை எப்படி கொண்டு போகப் போகிறார்கள் என கற்பனை செய்யும் போது அந்த சுவராசியத்துக்கு ஈடு கொடுக்காமல் தடுமாறும் திரைக்கதை இறுதி வரை அப்படியே அதே பாணியில் பயணிக்க ஆடியன்ஸ் ஏமாற்றம் அடைகின்றார்கள். இது எதனால் நேர்ந்தது என்பது நமக்கு தெரியாத புதிர். முன்பே சொன்னது போல பிலஹரி கதை வசனம் எழுதியிருக்க பீம்சிங் இயக்கினார். பீம்சிங் இந்தியில் பிஸியாக இருந்த நேரம். எனவே அவரின் அசோசியேட் இயக்குநர்கள் திருமலை மகாலிங்கம் பல காட்சிகளை இயக்கியதாக அன்றைய நாளில் ஒரு பேச்சு உண்டு. இந்த படத்துக்கு இசை கே.வி. மகாதேவன். பாசமலர் படத்துக்கு மெல்லிசை மன்னர்களை பயன்படுத்திய ராஜாமணி பிக்சர்ஸ் தங்களுடைய அடுத்த படமான குங்குமம் படத்துக்கு மகாதேவனை ஒப்பந்தம் செய்தார்கள். இரண்டிலுமே பாடல்கள் பெரும் புகழ் பெற்றன. எம்.ஆர். சந்தானம் தனியாக எடுத்த அன்னை இல்லம் படத்துக்கு கே.வி. மகாதேவனை ஒப்பந்தம் செய்தார். குங்குமம் படத்தில் மகாதேவனை பயன்படுத்திக் கொண்ட அந்த நெருக்கமோ என்னவோ அன்னை இல்லம், பிறகு பாலாடை ஆகியவற்றுக்கும் மகாதேவனை இசையமைப்பாளர் ஆனார். நடிகர் திலகம் பீம்சிங் கூட்டணியில் வெளிவந்த படங்களில் 2க்கு மட்டுமே மகாதேவன் மியூசிக். ஒன்று படிக்காத மேதை, மற்றொன்று பாலாடை. இதே கூட்டணியில் வெளிவந்த ராஜா ராணி படத்துக்கு டி.ஆர். பாப்பாவும், பெற்றமணம் படத்துக்கு சி. ராஜேஸ்வரராவும் இசையமைத்திருந்தார்கள். மற்றவை எல்லாம் மெல்லிசை மன்னர்கள். இந்த கூட்டணியின் கடைசி படமான பாதுகாப்பு மற்றும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். அந்த காலகட்டத்தில் புராண படங்களிலும் சமூக படங்களிலும் பேசும் தெய்வம் போன்றவை வெளுத்து வாங்கி கொண்டிருந்த மகாதேவன் இந்த படத்தில் கோட்டை விட்டிருப்பார். பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் என் கண்ணுக்கு. நடிகர் திலகத்துக்கு உண்மை தெரிந்தவுடன் பத்மினியிடம் மனதில் உள்ளதை கொட்டி தீர்க்க பத்மினி மன்னிப்பு கேட்க அந்த நேரத்தில் இது எதுவும் தெரியாமல் உள்ளே வரும் கே.ஆர். விஜயா பாடுவது இந்த பாட்டு. இது ஓரளவுக்கு பிரபலமான பாடல்.
அப்படி என்ற பார்வை அங்கும் இங்கும். அணைக்கட்டு வேலைக்கு சென்றிருக்கும் போது அங்கே நடக்கும் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு சிவாஜியும் விஜயாவும் போவார்கள். அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பாடுவதாக வரும் பாடல். நடிகர் திலகத்தின் சிகரெட் ஸ்டைலை இந்த பாட்டில் ரசிக்கலாம். டூயட் டூயட் பாடும் முதலிரவு. நாகேஷ் மனோரமா முதலிரவில் பாடுவதாக வரும் பாடல். தாராபுரம் சுந்தரராஜன் பாடியிருப்பார். எங்கே 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 என் கண்ணுக்கு விருந்தெங்கே படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஒரே பாடல் இது மட்டும்தான். அதுவரை காய்ந்து கிடந்த ரசிகர்களுக்கு கைதட்ட ஆராவரிக்க ஒரே ஒரு சீன். அந்த ஸ்டைல் போஸ் தனித்துவமான அந்த நடை என்று கலகலப்பாக போகும். தயாரிப்பில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக படம் 1967 ஜூன் 16 வெளியானது. ஆனால் அதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட இதே போன்ற கதையமைப்பை கொண்ட இதே நாயகனும் நாயகியும் நடித்த பேசும் தெய்வம் 1967 ஏப்ரலில் வெளியாகி வெற்றியும் பெற்று பாலாடை வெளியாகும் போது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நடிகர் திலகத்துக்கு ஆக்ஷன் ஹீரோ என்ற புதிய இமேஜ் கொடுத்த தங்கை திரைப்படமும் 1967 மே மாதத்தில் வெளியாகி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய நேரத்தில் வெளியான பாலாடை போதிய வெற்றியை பெறாமல் போனது. முக்கியமான நகரங்களில் எல்லாம் 50 நாட்களை கடந்து ஓடிய பாலாடை திரைப்படம் மதுரை மாநகர் மீனாட்சி திரையரங்கில் தன்னுடைய அதிகபட்ச நாட்கள் ஓட்டத்தை பதிவு செய்தது. நடிகர் திலகத்தின் படங்களை பொறுத்தவரைக்கும் எது எப்படி இருந்தாலும் அவருக்காக மட்டும் சில படங்களை பார்க்க நேரிடும். அப்படிப்பட்ட படங்களில் ஒன்றுதான் பாலாடை.